ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ் சேட்டை ஆன்லைன். நீண்ட நாளைக்கு அப்புறம் வந்து புதிய ஒரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். இன்றைக்கி வந்து காஷ்மீரோ படத்துடைய ட்ரெய்லர் வந்திருக்கு. அதோடைய ரிவ்யூவை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே இந்த அரச காலங்கள் படம் எப்படி நம்முடைய நீங்காத மனதில் நின்றது என்பதை பற்றி பார்ப்போம். முற்காலத்தில், அதாவது இந்த பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் ஆரம்பிக்கும்போது அதிகப்படியான கதைகள் எல்லாம் வந்து அரச காலத்து கதையாக தான் இருந்திருக்கு. ஏன்னா அந்த காலத்தில் வந்து மேடை நாடகங்களில் வந்து அரச படங்கள் தான் அதிகமாக நடிச்சிட்டு இருந்ததுனால திரைப்படங்கள் வந்து அதனுடைய பொருட்களை எடுத்து பயன்படுத்துவதற்கு ரொம்பவும் வசதியாக இருந்த காரணத்தினால வந்து அரச காலத்து படங்களை வந்து பெரும்பாலும் எடுத்திருக்காங்க. பொருள் செலவுகள் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். அதனை தொடர்ந்து வந்து எம்ஜிஆர் ஆகட்டும், சிவாஜி கணேசன் ஆகட்டும், முன்னணி நடிகர்கள் எல்லாருமே வந்து இந்த அரச கால படங்கள்லாம் நடிச்சு தான் இருந்தாங்க. காலம் செல்ல செல்ல இந்த படங்கள் வந்து ஈஸ்ட்மேன் கலர் ஆகிறக்கூடிய அந்த நேரத்தில் வந்து கடைசியாக அலிபாபாவும் 40 திருடர்களும், அதுவும் முற்காலத்தில் உள்ள கதை தான். அந்த டைமில் வந்து ஓரளவுக்கு அந்த பழைய கதைகள் இந்த மாதிரி கொஞ்சம் கமர்ஷியல் பக்கம் வந்து அனைவருடைய பார்வை வந்து திரும்பிச்சு. இனி இதுலேயே வந்து 1980கள் 90களில் போகும்போது இது முழுக்க மாறுபட்டு இது ஒரு கமர்ஷியல் கதை களத்துக்குள்ளேயே வந்து இந்திய சினிமாக்கள்லாம் அதிகமாகவே வந்துட்டுது. பழைய கதைகள் யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. பழைய அரச காலத்து கதைகளை பற்றி யாரும் வந்து கவலைப்படுறதும் கிடையாது. அதை பற்றி யாருமே நினச்சதும் கிடையாது. கமர்ஷியல் படங்கள், ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம், இந்த மாதிரி தான் ஃபுல்லாக இருந்துகிட்டு இருந்தது. 2000களில் வந்து இந்த நிலை வந்து மாறின பாடில்லை. ஆனால் இதுக்கு முதல் வித்திட்டது வந்து தமிழில் வந்து சந்திரமுகி படம். இந்த சந்திரமுகி படத்தில் வந்து ஒரு சின்ன பாட்டு தான், அதுவும் ஒரு சின்ன ஒரு பாட்டு, அந்த ராஜா காலத்தில் இருந்த மாதிரி அந்த ரஜினிகாந்த் நடிச்சிருப்பார், அந்த ராஜாதி ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட. அதுலேருந்து தான் வந்து ஓரளவுக்கு வந்து பழைய காலத்தில் உள்ள கதைகளுக்கு ஒரு சின்ன ஒரு வடிவம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரிப்பட்ட எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து தமிழில் 23ஆம் புலிகேசி, இந்த படம் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஒரு நகைச்சுவை படமாக இருந்தாலும் ஒரு அதிகமான பொருள் செலவில் வந்து வடிவில் வச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. ஒரு முற்காலத்தில் நடந்த ஒரு ராஜா காலத்து கதை ஆனதுனால ஒரு புதுசாகவே மக்கள்கிட்ட இருந்தது. பழைய கலாச்சாரங்களை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் தெரியும். அந்த மாதிரிப்பட்ட ஒரு இதோட பார்க்கும்போது படத்தை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுனால இன்னும் பல படங்கள் வந்து அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் வந்து தான் இந்த மாவீரன், அருந்ததி, அப்புறம் கடைசியாக வந்து ரொம்ப இந்த புகழின் உச்சிக்கே ஒரு சென்ற படம் வந்து பாகுபலி படம். இந்த படத்தை வந்து யாராலுமே மறக்க முடியாத ஒரு படம். இந்த பாகுபலி வந்து இந்திய சினிமாவை வந்து உலக தரத்துக்கு வந்து எடுத்து சொல்லும்படியான ஒரு படம். அந்த அளவுக்கு வந்து பாகுபலி படத்தை வந்து ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அதனை தொடர்ந்து தமிழில் பார்த்தீங்கன்னா வந்து இதே கார்த்தி தான் வந்து 1000ல் ஒருவன் படத்தை வந்து நடிச்சிருப்பார், அவரும் பார்த்திபனும். அந்த படத்தில் கூட வந்து ஓரளவு காட்சிகள் வந்து பழங்காலத்து கதைகள் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது கடைசியாக வந்து இந்த படம் காஷ்மீரோ படம் வந்திருக்கு. இந்த படத்தையும் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரச காலத்து படம் மாதிரி தான் வந்து நினச்சி அந்த ட்ரெய்லர் நாங்கள் பார்த்தோம். அந்த ட்ரெய்லரில் வந்து ஒரு தற்போதைக்குள்ள ஒரு சாயலம் இருக்குது. அப்புறம் வந்து காஷ்மீரோ அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் தலையில் முடியே இல்லாமல் தாடி மட்டும் பெருசாக வந்து இருக்கிற 2 கார்த்தியை வந்து படத்தில் பார்க்க முடியுது அந்த ட்ரெய்லரில். அதில் வந்து ஸ்ரீதிவ்யா, நயன்தாரா இவங்க 2 பேருமே ட்ரெய்லரில் காட்டுறாங்க. அதில் நல்லா தெளிவாக தெரியுது இப்போ உள்ள நாகரிக காலத்தில் கூடிய கார்த்திக்கு ஜோடி ஸ்ரீதிவ்யா. ஃப்ளாஷ்பேக் இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக காட்டக்கூடிய அந்த காஷ்மீரோ கேரக்டரான அந்த மொட்டை கார்த்திக் வந்து நயன்தாரா வந்து ஹீரோயினாக இருப்பாங்க. சரி, இந்த படம் எப்படி அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்குன்னா, இந்த படத்தோட அந்த கதை வந்து கண்டிப்பாக புரியல. அந்த கிராஃபிக்ஸ் மட்டும் வந்து ஏதோ கொஞ்சம் ஒரு இங்கிலீஷ் படங்களில் பார்த்தது மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது. ஒருவேளை இந்த இங்கிலீஷ் படத்தை பார்த்தே அந்த படத்தை எடுத்திருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த கார்த்தியோட அந்த மொட்டை கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரும்பாலான ஆங்கில படங்களில் வரக்கூடிய அந்த அரச காலத்து படங்களில் வரக்கூடிய அந்த சேம் காஸ்டியூமாக தான் வந்துருக்குது. இப்போது இந்த நாகரிக காலத்தில் உள்ள கார்த்தியை பார்க்கும்போது முடி நிறைய வச்சுருக்காரு. அப்படி ஒரு இதில் வந்து இதை பார்க்க முடியுது. மற்றபடி ட்ரெய்லரை பார்க்கும்போது கிராஃபிக்ஸ்
பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஒரு வீடியோ கேமில் வரக்கூடிய ஒரு பேக்ரவுண்டு மாதிரி தான் தோணுது. மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் வச்சுருக்காரு. ஏதோ அப்படி தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும்படியான்னு கேட்டாச்சுன்னா தெரியல. அந்த படம் பார்க்கும்போது நல்லா இருக்குமான்னு தெரியல. அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது 2-3 பார்ட்டாக அந்த ட்ரெய்லரே பிடிச்சிருக்காங்க. இதுக்கு உள்ளே திடீர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ட்ரெய்லர் ஸ்டாப் பண்ணது மாதிரி இருக்குது. அப்புறம் திடீர்னு சொல்லிட்டு திருப்பி அந்த மொட்டையாக வரக்கூடிய அந்த கார்த்தியை வந்து காட்டுறாங்க. இப்படியே இந்த ட்ரெய்லர் போய் ஒரு வழியாக வந்து முடிஞ்சிருது. அப்படியே யோசிக்க தோணுச்சு, என்னடா ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஒரு சந்தோஷம், மீண்டும் ஒரு நல்ல ஒரு அரச காலத்து படத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதில் இந்த ட்ரெய்லரை வந்து சரி பார்ப்போம், படம் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம், நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட இந்த படத்தை வந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.